ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிளாக் ஷர்ட் ரிவ்யூ வித் அருண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சிவகுமார், உபேந்திரா, ராஜ் பி ஷெட்டி நடித்த 45. இந்த கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கதையை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். இது ஃபேண்டசி ப்ளஸ் மித்தாலஜி மிக்ஸ் பண்ண ஒரு மூவி. ஃபேண்டசி அதிகமாகவும் மித்தாலஜிக்கல் கம்மியாகவும் ஆட் பண்ண படம் இது. கருட புராணத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் இது. இதை தூக்கி அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ராஜ் பி ஷெட்டிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் இவர் அவசர அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது ஒரு நாயை இடிச்சிடுறாரு. இடித்து அந்த நாய் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணாமல் இவர் நெக்ஸ்ட் மூவ் பண்ணி ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. இப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு லாரி இவரை இடிச்சிருது. இடித்தோடனே இவர் முழிச்சிடுறாரு. ஆனால் அடுத்த நாள் இது எல்லாமே அவர் லைஃப்பில் நடக்குது. அதே மாதிரி நாய் இடிக்கிறாரு. ஆனால் இவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகாமல் இவர் ஆஃபீஸ் போயிடுறாரு. ஆனால் இவர் இடித்த நாய் இறந்துருது. ஆனால் அந்த டாகோட ஓனர் உபேந்திராக்கு இது ஏற்றுக்கவே முடியலை. என்னோட நாயை கொண்டுட்டு அவன் எப்படி உயிர் வரலான்னு சொல்லி ஆஃபீஸில் இருந்து ராஜ்பி ஷெட்டியை அடித்து இழுத்துட்டு வந்து, உனக்கு ஒரு 45 நாள் டைம், அது வரையும் நீ வாழ்ந்துக்கோ, அதுக்கப்புறம் என் நாய் செத்தது மாதிரியே உன்னையும் நான் சாவடிப்பேன் அப்படின்னு அவருக்கு ஒரு கெடு கொடுத்துட்றாரு. இப்போ ராஜ்பி ஷெட்டி இந்த 45 நாளில் உபேந்திரா கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாரு, தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாரு, கடைசியில் என்ன ஆச்சு, அதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் பெரிய மிஸ்டேக் என்னென்னா, இந்த படத்தை படமாக எடுக்காமல் பாடமாக எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 2.5 மணி நேரம் ஏதோ ஸ்கூலில் டீச்சர் முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி இருந்துருச்சு. இது ஃபேண்டசி மூவின்றதுனால என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் அதுக்கு நாங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த 45 நாளில் தப்பிக்கிறதுக்கு ஹீரோ என்னென்ன பண்ணலான்னா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனோம். 1 நாள் 2 நாள் 3 நாள்னு நாள் போயிட்டே இருக்குது. ஆனால் அவர் எதுவுமே உருப்படியாக செஞ்ச மாதிரியே இல்லை. இதில் அன்னியன் மூவியில் இந்த கருட புராணத்தை பற்றி ஒவ்வொரு பேஜாக ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆகும்போது ஒவ்வொரு பேஜை பார்க்கும்போதும் நமக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அடுத்து என்னன்னு இருக்கும். அப்படி இதில் ஒரு சீன் கூட கிடையாது. அவர் செத்தா என்ன நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் கர்மாவை பேஸ் பண்ணி இந்த படம் இருக்குது. அப்படின்னா ரொம்ப கெட்டவனாக ஒருத்தனை, அப்படி இல்லைன்னா ஒரு கொடுமைப்படுத்திட்டு இருக்க ஒருத்தன், அவனை திருத்துற மாதிரி படம் இருந்ததுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இவங்க திருத்துறது ஒரு புள்ளப்பூச்சியை, அப்போ எப்படி படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? ஓவரால் இந்த படத்தை பற்றி பார்த்தா ஜென்சி சும்மா அட்வைஸ் பண்ணாலே எந்திரிச்சு போயிடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு புராண கால கதையை வச்சு அட்வைஸ் பண்ணுறீங்க, எப்படி வருவாங்க? அதுவும் இந்த கிளைமேக்ஸ்லாம் பயங்கர கிரிஞ்சாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறதா இருந்தால், இல்லை அட்வைஸ் பண்ணுறதா இருந்தால், நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறதா இருந்தால் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ், ஸ்டோரி வைஸ் அந்த மூவி செம வெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் கருத்து சொல்லணும். அப்படி இல்லைனா கருத்து சொன்னாலும் அது கிரிஞ்சாக தான் இருக்கும். அப்படி தான் இந்த படம் இருக்குது. இந்த மூவி பயங்கர ஆவரேஜான மூவி. காசு வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.